ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். 50 வருடங்கள் கரெக்டாக முன்ன சினிமாவில் கடந்திருக்கார். அப்போ வர பர்த்டே. ஸோ அதில் ஸ்பெஷலாக படையப்பா ரிலீஸ். ஸோ இந்த மாதிரி நிறையா ஸ்பெஷல் சொல்லிட்டே போகலாம். ஆமாம், 75th அப்படிங்கிறதே ஒரு செலிப்ரேட் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான இது இல்லையா? அது ஒரு மைல் ஸ்டோன். 50 years படையப்பா எல்லாமே. ஆமாம், அது தானே அமைஞ்சதுன்னு தான் சொல்லணும் அவருக்கு. பட் படையப்பா வந்து அன்எக்ஸ்பெக்டட், யாரும் எதிர்பார்க்கல. இட்ஸ் ரொம்ப ஒரு என்ன எல்லாம் ஃபஸ்ட்டு ஃபீல் பண்ணது, என்ன இவ்வளோ லெத்தாஜிக்காக இப்படி சொல்லிட்டீங்களே, என்ன மாதிரி ஒரு கிளாசிக்கான படம், அசால்ட்டாக ஒரு வாரத்துக்கு முன்னாடி படம் ரிலீஸ்னு சொல்லிட்டீங்களே ஃபீல் பண்ணாங்க. பட் அப்போது வந்து ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தான் ஃபேன்ஸ்லாம் போட்டுட்டு இருந்தாங்க, ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்காங்க கண்ணான்னு சொல்லி தலைவர் போட்ட மாதிரி. ஸோ அது என்னமோ மேஜிக் நடந்திருக்கு. அது எப்படி நடந்துச்சு, இப்படி புல் பண்ண முடியுமான்னு தெரில. இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடி பிளான் பண்ணுவாங்க ரீ ரிலீஸ். இது வந்து இட்ஸ் பியூர் மேஜிக். அப்படி இது இப்படி நடக்கணுன்றது போல இருக்கு. கண்டிப்பாக பார்க்கும்போது எந்த மாதிரியான ரெஸ்பான்ஸ், அந்த படம் கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்ப ஒரு ஸ்பெஷல் மூவி தான். ஏன் சொல்லுங்க, எல்லாருக்கும் இப்போ இருக்கிறவங்க எல்லாருக்குமே சைல்ட்ஹுட் டேஸ் கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். உண்மைதான். 90s கிட்ஸ் பொதுவாக இப்போ இருக்கிறவங்களுக்கு வந்து தேட்டரில் பார்க்காதவங்க 2K கிட்ஸ் இருப்பாங்க. 90s கிட்ஸ் அந்த காலேஜ் ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்தவங்களாம் இப்போ ஃபேமிலி, அவங்களாம் ஃபேமிலியோட போகிறாங்க. அது ஏன்னா 99 அப்படி ஒரு பெரிய ஹிட், மெகா ஹிட் திரைப்படம். ஸோ அது நிறைய பேர் போடுறாங்க. ப்ளஸ் இத்தனை வருஷம் வந்து நம்ம ரீ ரிலீஸாக தேட்டரில் போய் ரிலீஸ் பண்ணவே இல்லை, அதை ஓடிடிலையும் கிடையாது. ஸோ யூடியூப்ல வேணால் ஒரு சிலர் பார்த்துருக்கலாம். பட் அந்த பெரிய ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ஒரு மேஜிக் இருக்குல்ல. கண்டிப்பாக அதுதான் நானும் சொல்ல வந்தேன். ஏன்னா இது தியேட்டருக்கான ஒரு படம் தான். அந்த ஒரு எஃபெக்ட்ஸ் எல்லாம் இருக்கும், அந்த மாஸ் சீன் தான் படம். ஆமாம், அதெல்லாம் பார்க்கும்போது வீட்டில் விட தியேட்டரில் பார்க்கும்போது இன்னும் என்ஜாய் பண்ணலாம். பியூர் ரஜினிசம் ஃபுல் சீன் பை சீன். நீங்கள் இந்த படத்தில் ஆக்ஷன் சீக்வன்ஸ்னு பார்த்தீங்கன்னா, சண்டை காட்சின்னு பார்த்தீங்கன்னா 2 சண்டை தான். ஒன்று இந்த பத்திரப்பதிவு நடக்கும்போது ஒரு ஃபைட் பண்ணுவார், பெல்ட் எடுத்து ஃபைட் பண்ணுவார். அதுக்குள்ள குட்டி குட்டி மாண்டேஜ் மாதிரி இருக்குமா, அந்த அது வந்து குட்டியாக நம்ம ஊரில் வந்து சாராயம் காய்ச்சுறாங்க அப்படிங்கும்போது சின்னதாக ஒரு 10-15 செகண்ட் அவ்வளோதான். அதை ஃபைட்னு சொல்ல முடியாது. ஸோ அது ஒரு ஃபைட்டு, கிளைமேக்ஸ் ஃபைட், அவ்வளோதான். ஆனால் படம் முழுக்க பார்த்தீங்கன்னா ரஜினிசம் இருக்கும். இப்படி தான் ரஜினி படம் இருக்கணும். இல்லை, நீங்கள் சொல்லும் போது நானும் யோசிச்சுட்டு இருக்கேன், அப்படியா இது படம் ஃபுல்லாக ஃபைட் பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. அப்படிதான். நீங்கள் பாஷாவில் எத்தனை ஃபைட் சொல்லுங்கள்? 2 ஃபைட்டு. இன்டர்வியூ பிளாக்ல ஒரு ஃபைட்டு. அப்போ தான் ஒரு பாஷா மாறுவார், மாணிக்கமாக இருந்தவர். எனக்கு இப்போது நிறைய பேர் இந்த பில்லாக்கு அந்த வாக் பற்றி சொல்லுவாங்க. எனக்கு பாஷாவில் அந்த ஒரு எஃபெக்ட் இருக்கும், அந்த ஷூ சத்தம், வாக், ஐயோ அது வந்து அப்படியே காதில் ஒலிக்கும். கண்டிப்பாக அதுவும் வந்து ஒரு தியேட்டர் எஃபெக்ட் ஃபிலிம் தான், இப்படி இதை சொல்கிறோமோ. ஆனால் நீங்கள் 90s கிட்ஸ் மட்டும் சொல்லிட்டீங்க பாப்பா. என்னன்னா 80s கிட்ஸ் இப்போ அவங்களோட குழந்தைங்க போய் அவங்க 90s அந்த பக்கம் 2000 முன்னாள் 2000 அப்புறம் பேசிட்டு அவ்வளோதான். ஆமாம், இப்போ எல்லாருமே அவங்க குழந்தைகள் இப்போ குடும்பமாக போய் பார்க்கணும். எனக்கு வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி வலைத்தளங்களில் எல்லாரோட ரெஸ்பான்ஸ்லாம் பார்க்கும்போது, என்னையா இது உண்மையாகவே ரீ ரிலீஸா இப்படி கொண்டாடிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற. மேபி பர்த்டேனால இவ்வளோ ஃபேன்ஸ் வந்து எக்ஸைட்டட். அதான் எல்லாம் சேர்ந்துக்குச்சு. படையப்பா எல்லாருக்கும் ஸ்பெஷலுங்க. கண்டிப்பாக இப்போது ரஜினி சார் ஃபேன்ஸுக்கு வந்து தலைவர் எத்தனையோ படம் பண்ணாலும் படையப்பா ஸ்பெஷல். தேட்டரில் பார்த்தவங்களுக்கு தான் அந்த ஃபீல் தெரியும். ப்ளஸ் பியூர் ஒரு ப்ளஸ் ரஜினி சார் தான் இதெல்லாம் கொண்டு வந்ததில்ல, ஒரு மாஸ் எலிமெண்ட்ஸ்லாம். முன்னாடி மாஸ் படங்கள் வந்ததில்லை, ஆக்ஷன் மூவிஸ் வந்துருக்கலாம். பட் மாஸ் ஒரு ஓப்பனிங் சாங்கு, பஞ்ச் டயலாக்கு, இப்படி கை திரும்பினா ஒரு சத்தங்கிற மாதிரி மாஸ் எலிமெண்ட்ஸ் இவர் தான் கொண்டு வந்தார். இதுக்கப்புறம் தான் எல்லாம் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ இதுக்கெல்லாம் ஒரு காட் ஆஃப் தி மாஸ் ஃபிலிம்னா படையப்பா சொல்லலாம். ஸோ அதனால அது ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது. ப்ளஸ் பாருங்கள், தமிழ்நாட்டில் வந்து 450 ஸ்க்ரீன்ஸ்க்கு மேலே ரிலீஸ் ஆயிருக்கு. ரெக்கார்ட். ஒரு ரீ ரிலீஸ் படம் வந்து 450 ஸ்க்ரீன்ஸ் இந்தியாவில் இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆச்சு இல்லை, பண்ணதே கிடையாது. 450 ஸ்க்ரீன்ஸ். ஓ சூப்பர். அது தமிழ்நாட்டில் மட்டும் ஒரு ஸ்டேட்டில். நான் பெங்களூர் மற்றெல்லாம் இது பண்ணல. அதில் 90% ஃபுல்லாக எல்லா பக்கமுமே. ஸோ இல்லை கண்டிப்பாக அது புக் மை ஷோ இதுலேயும் நிறைய பேர் ஷேர் பண்ணிகிட்டே இருக்காங்க இல்லையா ஃபேன்ஸ். எனக்கு இப்போ வந்து அந்த ரீ ரிலீஸ்க்கு அந்த போஸ்டர் இப்போ இருக்கிற சூப்பர் ஸ்டார் வச்சு நீங்கள் கூட ஷேர் பண்ணியிருந்தீங்க, அது ரொம்ப ஸ்பெஷலாக ஃபீல் ஆச்சு எனக்கு. என்னன்னா அந்த படையப்பா அந்த போஸ்டரை இப்போ இருக்கிற ரஜினி சார் வச்சு அந்த இல்லை ரீ ரிலீஸ் போஸ்டர் உண்மையிலே நிறையா நல்லா பண்ணியிருந்தாங்க. இப்போ ரீசெண்ட் டைமில் பார்த்தீங்கன்னா, இப்போ ரீ ரிலீஸ்னால் பழைய போஸ்டர்ஸை கொஞ்சம் பட்டிட்டிங்கெல்லாம் பண்ணி ரிலீஸ் பண்ணுவாங்க. அட்டகாசம் ரீ ரிலீஸ் அப்போ பார்த்தீங்கன்னா டிஜிட்டலைஸ் பண்ணி கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அந்த பழைய அஜித் சார் ஃபோட்டோலாம் வச்சு ப்ளூ ஸ்க்ரீன் எடுத்த ஃபோட்டோலாம் வச்சு நல்லா பண்ணியிருந்தாங்க. நான் சூப்பர் நினச்சிட்டு இருந்தேன். படையப்பாக்கு இன்னும் கலக்கிட்டாங்க. அந்த எஃபர்ட் தெரியுது, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அந்த இது பார்க்கும்போது. இப்போ இருக்கிற ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி நல்லா சூப்பராக பண்ணியிருந்தேன் பார்க்கும்போது. ஆமாம்,
இப்போ பர்த்டே நம்ம வந்து ஒரு சில எதிர்பார்ப்புகளோட இருந்தோம், நம்மளே வேற பாதி அனௌன்ஸ்மெண்ட் வேற கொடுத்துருந்தோம். அதெல்லாம் ஏன் நடக்கல பாப்? ஓகே, அது நம்ம எதிர்பார்ப்பு. நம்மள மாதிரி அவங்களும் யோசிக்க மாட்டாங்கல்ல. ஒருவேளை நீங்கள் சொன்னீங்க, நீங்கள் ஒரு வார்த்தை நான் சொல்லிருக்கும் போது சொன்னீங்க, இல்லை கமல் சார் நெக்ஸ்ட் டைம் அனௌன்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து ஜாகிரதையாக அனௌன்ஸ் பண்ணணும் அப்படின்னீங்க. ஆமாம், ஒருவேளை அதனால வேணான்னு நினச்சிருக்கலாம். பர்த்டே எப்போ சொன்னால் நல்லாயிருக்கும். போன தடவை பார்த்தீங்கன்னா கமல் சார் பர்த்டே அப்போ தான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க. சரி எதுக்கு நம்ம கொஞ்சம் ஹோல்ட் பண்ணுவோம் அப்படின்னு நினச்சிருக்கலாமோ என்னமோ. பட் ஜெயிலர் 2 அதுலேருந்து எதாவது கிளிம்ஸ் விடுவாங்கன்னு நினச்சேன். 2 பேரும் சூதானமாக ஒன்று விட்டுருக்காங்க. ஜெயிலர் 2ல் வந்து செட்டில் தலைவர் கேக் கட் பண்ணதை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுதான் பண்ணாங்க. நம்ம கேட்டு அந்த கிளிம்ஸ் தான் போடுது. நான் சொல்லலாம் கிளிம்ஸ் தானே சொன்னேன் உங்களுக்கு. செட்டிலேருந்து கிளிம்ஸ் வந்துச்சா? இல்லை, இது நீங்களே உண்மையான பதில சொல்லிட்டு இப்போ போலியாவும் ஒரு பதில் சொல்றீங்க. கமெண்ட் செக்ஷன்ல மற்றவங்க பார்த்துக்குவாங்க. பட் நான் கமல் சார் விட்ட வீடியோ வந்து அன்எக்ஸ்பெக்டட்ங்க. இது எனக்கு தெரிஞ்சு படம் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தா கூட இந்த அளவுக்கு இருந்திருக்காது. அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஷிப்பை சொல்கிற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு ட்ராக், நண்பன் ட்ராக் விட்டுருந்தாரு. ஆமாம், சூப்பராக இருந்துச்சு. கம்போஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி சூப்பராக இருந்துச்சு. ஒரு நல்ல சாங், நல்ல ஒரு ஆல்பம் அது. ஆமாம், இதுதான். பட் நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. நம்ம அவங்க ஏன்னா வேற யாருக்கும் இந்த மாதிரி ஒன்று அமையாது. இவங்க 2 பேரும் சேர்ந்து நடிக்க ஆரம்பிச்சு, எனக்கு கமல் சார் சீனியர் சொல்கிறேன், இருந்தாலும் பாலிய பருவத்தில் பாலிய பருவம் இல்லை, பாலச்சந்தர் ஸ்கூலில் வந்து 2 பேரும் ட்ரெயின் ஆகி வந்தது. ஸோ அப்படி ஒரு வீடியோ பண்ணது ரொம்ப ஸ்பெஷலாக நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக. ஏன்னா அவர் 2 பேரும் ஒரே ப்ரொஃபஷன், காம்படிட்டர்ஸ். 2 பேரும் 50 இயர்ஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்கன்றது ஒரு பெரிய சாதனை தான். ஏதாவது ரெக்கார்டில் கிரியேட் பண்ணால் கூட பண்ணலாம். யாருமே இல்லை. அதுவும் தான் நண்பனுக்காக அவர் நண்பனேன்னு ஒரு வீடியோ 2 பேரும் இருக்கிற மாதிரி அந்த ஸ்பெஷல் மூமெண்ட்ஸ்லாம் ஏஐல கிரியேட் பண்ணி போட்டிருந்தது. சூப்பர். எங்களுக்கு வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணால் கூட இவ்வளோ ஸ்பெஷலாக இருக்காது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு பாப். எனக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்போது சந்திரமுகின்ற பாருங்க, நீலாம்பரி அப்டேட் அதை சொல்லுங்க. அது அவரே சொல்லிட்டாரு. அது அந்த எனக்கு தெரிஞ்சு நம்ம ஃபஸ்ட்டு பேசணும்ல, இந்த மேஜிக் ஒரு வேளை தலைவருடைய இந்த ½ வீடியோவில் நடந்துச்சான்னு தெரில. ஏன்னா அவங்க 1 வீக் முன்னால் தான் December 5 தான் அனௌன்ஸ் பண்ணுறாங்க படையப்பா ரிலீஸ்ன்னு சொல்லிட்டு. எல்லாருக்கும் இந்த வருத்தம் இருந்துச்சு. பட் அந்த ½ வீடியோ வந்து செம்ம ஹிட், செம்ம வைரலாக போச்சு. அவர் பேசின விதம், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னது, சிவாஜி சார்லேருந்து ஒவ்வொருத்தரையும் பற்றி பேசினதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரைட்டிங் நான் தான் எழுதினா ஃபஸ்ட் டைம் அவர் ஒத்துருக்காரு, அது சூப்பராக இருந்துச்சு. ஆமாம், நீங்கள் சொல்லியிருக்கீங்க அந்த இன்ஃபர்மேஷன். ஆமாம், ஸோ அவர் சொல்லிட்டாரு. ஓகே, ஃபேன்ஸுக்கெல்லாம் ஹாப்பி. ஏன்னா எப்பவுமே ரெக்கார்ட் கேட்குறாங்களே, அவரே சொல்லிட்டது உண்மையிலே சூப்பரான விஷயம். ப்ளஸ் லாஸ்ட்டில் நீலாம்பரி அப்படின்னு சொன்னது உண்மையிலே ஆச்சரியம். இது ரஜினி சாருக்கு ஒரு தாட் வந்திருக்கு இப்போ. ஏன்னா ஒரு காலத்தில் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடிலாம் ஒரு கிளாசிக்கான ஃபிலிம்ஸ்லாம் அப்படியே விட்டுணும், அதுக்கு பாட்டு எடுக்கக்கூடாதுங்கிறது அவரோட நம்பிக்கைன்னு சொல்லி பல பேர் சொல்லியிருக்காங்க. அவரும் அப்படி தான் இருந்திருக்காரு. ஏன்னா பாஷா 2லாம் எடுக்குன்னு சொல்லி இவர் ரொம்ப நாள் ட்ரை பண்ணார். ஆனால் இப்போ அவருக்கு அந்த தாட் வந்திருக்கு அப்படின்னா அது சூப்பர். அப்போது அப்படி ஒரு கதை அவருக்கு தோணியிருக்கு, இதை பண்ணலான்னு தோணியிருக்கு இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க, எடுப்பாரா? இல்லை, கண்டிப்பாக எடுப்பார்னு நினைக்கிறேன். இன்னொரு விஷயம் ஜனனி, இந்த தாட் வந்து இன்னொரு காரணம் என்னென்னா, அவர் இப்போ இருக்க ஜென்ரேஷன் நிறைய பேர் ஒர்க் பண்ணிட்டாரு. அவங்க யாரும் ரஜினி சாரோட பொட்டன்ஷியல் அந்தளவுக்கு யூஸ் பண்ணேனுங்கிறது எனக்கும் தாட் இருக்கு. நெல்சன் தவிர, கார்த்திக் சுப்புராஜ், நெல்சன் தவிர. நான் இப்போ படைப்பா ஒரு சொன்னேன், படைப்பை பற்றி, பாஷா பற்றி சொன்னேன். 2 ஃபைட் தான். தலைவர் மூமெண்ட்ஸ் படம் முழுக்க இருக்கும், ஒரு எமோஷ்னலான ஒரு ஃபேமிலி ட்ராமா இருக்கும், படம் ஹிட், அவ்வளோதான். அது போதும். அதை கிரியேட் பண்ணும்ல. ஸோ அவருக்கு என்ன தோணுதுன்னா, ஓகே அவர் இன்வால்வ் ஆகி பண்ண படங்கள் எல்லாமே ஹிட்டு. அவர் சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா, அவர் பேர் வச்சது முத்து, பாஷா, அண்ணாமலை, வீரன், அவர் அந்த சிங்கிள் வார்த்தையில் வச்ச பேர் வச்ச படம் எல்லாமே ஹிட்டு. ப்ளஸ் இவர் இன்வால்வ் ஆன ஸ்டோரி டிஸ்கஷனில் இல்லை, அந்த மாதிரி படங்களும் ஹிட் ஆயிருக்கு. உண்மைதான். ஸோ அது அவர் ஃபீல் வந்துருக்கலாம். சரி, நம்மளே இருக்கலாம். ஏன்னா அவர் புதிய முயற்சிகள்ல வந்து எவ்வளோ செஞ்சுட்டாரு. இப்போ ரீசெண்ட்ல வந்து நியூ டாக்டர்ஸோட ஒர்க் பண்ணும், அது ரொம்ப அவரே ஆசைப்பட்டு பண்ண விஷயம். வேட்டையன் மாதிரி எக்ஸ்ட்ரீம் அந்த மாதிரியும் ட்ரை பண்ணிட்டாரு. கூலி மாதிரி முழுக்க அவர் பண்ணாத படம் ஃபுல்லும் ஃபைட் அப்படின்னு ட்ரை பண்ணிட்டாரு. ஸோ மறுபடியும் அவர் பழைய ஸ்டைல் அது ஒர்க் அவுட் ஆகுது. இப்போ இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் படையப்பா கொண்டாடுறாங்களே தேட்டரில் பார்த்து, அப்போது அந்த மேஜிக் அது ஒர்க் அவுட் ஆகும். ஸோ நீலாம்பரி வரும்னு நம்புவோம். படைப்பா படத்தினோட ரீரிலீஸ் நிறைய ரெக்கார்ட்ஸ் கிரியேட் பண்ணிட்டே இருக்குது. அதெல்லாம் அடுத்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பேசுவோம். அட்லாம் பை டாட்.